ரேண்டமாக ஒரு நாள் சிஸ்டரோட ஷாப்பிங் போயிருந்தேன். நிறைய டாப்ஸ், குர்த்தி ஷர்ட்ஸ், கிராப் டாப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் ஒன் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சான்ஸை விட்டுருவோமா நாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஒயிட் வித் பிங்க் ஃப்ளோரல் டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். கடைசியில் எப்பயும் போலதான் ஒயிட் வாங்கினா அழுக்காயிருன்னு சொல்லிட்டு வாங்காமலே திரும்பி வந்துட்டோம். ஏகப்பட்ட குர்த்திஸ் அங்கே இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கணும்னு நினச்ச கிராப் டாப் எல்லாம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கடைசியாக பில் போட வந்தாச்சு. பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். நான்லாம் சொல்லவே வேணாம். உங்களுக்கும் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நான் ஆசையாக வாங்கணும்னு நினச்ச ஜீன் தாங்க வாங்கவே முடியல. நம்மளுக்கு பிடிச்ச கலரில் சைஸ் இருக்க மாட்டேங்குது. சைஸ் இருந்தால் பிடிச்ச கலர் இருக்க மாட்டேங்குது. தென் அப்படியே கிராசரி ஷாப்பிங் இல்லை நொறுக்கு தீனி ஷாப்பிங் போனோம். அங்கேயும் போய் எங்களுக்கு தேவையானது பிடிச்சதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 10 பொருள் வாங்கினதுக்கே 500 ருபீஸ் செலவாயிருச்சு. முதல்ல 500 ருபீஸ் இருந்தால் எவ்வளோ திங்ஸ் வாங்க முடியும்? இப்போ அந்த 500 ரூபாயே பத்த மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் ஜஸ்ட் லைக் தட்ல எப்படி காசு செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். அதை ஸ்பெண்ட் பண்ணாமலும் இருக்க முடியல, சேவும் பண்ண முடியல. எனக்கு மட்டும் தான் இது ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொரியன் நூடுல்ஸ் பக்கம் எங்க கண்ணு போனனால அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு KFCக்கு போயிருந்தோம். சரியான பசி ஆக்சுவலி. அப்போ ஒன்ஸ் இன் அ வைல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி அந்த சன்னா பர்கர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.